தொழுவதற்கென்றால் எல்லோருக்கும் பொறுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. தயவுசெய்து யார் அவசரப்பட்டு கிடைக்கிறாங்க. இஹ்ராம் அவங்களோட பெண்களுக்குங்கிறது அவங்களுடைய முகம், கை, கால்கள் தவிர மற்ற பகுதியெல்லாம் மறைச்சிருக்கிறது தான். நிறைய இஹ்ராமுடைய ட்ரெஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆண்களை பொறுத்தவரையில தையல் இல்லாத ஆடை வெண்மையாக இருப்பது சுண்ணத். சில அவசர நேரத்தில் கலர் ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால் போட்டுக்கலாம். ஆனால் வெண்மையான தையல் இல்லாத கீழ் ஒரு ஆடை மேல் ஒரு ஆடை அணிவது தான் இஹ்ராமுடைய நிலை. இது நீங்கள் ஒத்த வேட்டி கொடுத்து பழக்க விட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால இஹ்ராம் ட்ரெஸ் அணிகிறது, கெட்டிக்கிறது, வேஷ்டி கெட்டிக்கிறதுங்கிறது இந்த பகுதியில் நல்ல தெரிஞ்சவங்க தான். ஆனாலும் கூட இந்த இஹ்ராம் ட்ரெஸ்ஸை இந்த கீழே உடுக்கிற அந்த இதனுடைய நிலையை நான் காமிக்கிறேன். அப்படி செய்தீங்கன்னா கொஞ்சம் இலகுவா இருக்கும். நான் கெட்டுறேன் அந்த மாதிரி நீங்க கெட்டிட்டீங்கன்னு சொன்னா சாதாரணமா இஹ்ராம் ரெண்டு நான் கெட்ட மாதிரி நீங்க கெட்டீங்கன்னா ரெண்டு பிரயோஜனம். ஒண்ணு என்னன்னு சொன்னா அது சாதாரணமா அவுந்தராது, நீங்க இழுத்து பார்த்தா கூட சீக்கிரமா அவுந்தராத விதத்துல இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு சொன்னா நான் உடுக்கிற மாதிரி அந்த அமைப்பில் நீங்க உடுத்தீங்கன்னா தொடையோ மற்ற பாகங்களோ சீக்கிரமா இடதுபாகத்தினுடைய இந்த ஓரத்தை வலதுகையினுடைய இந்த கம்பெட் பகுதியை வச்சுக்கிட்டோம். வச்சுட்டு அதுக்கு பிறகு நல்லா எடுத்து விட்டுட்டு சாதாரணமா வலது பாகத்தினுடைய இந்த ஓர பகுதியை இங்க வச்சு ஒரு சின்ன மடிப்பு இதுக்கு வச்சு வைக்கிறது ஒரு மடிப்பு அடிச்சுட்டு திருப்பி இதை கொண்டு திருப்பி இதை நீங்க இந்த பக்கம் ஆக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு மடக்கு முடிச்சு போட்டீங்கன்னா ஒரு மடக்கு மடக்கிட்டீங்கன்னா இருந்தாலும் வராது. பாத்தீங்களா, சாதாரணமா இழுத்தாலும் சீக்கிரம் வராது. பெல்ட் போட்டுக்கிறீங்க, இழுத்தாலும் சீக்கிரம் வராது. பாரத கால அகற்றி நடந்தாலும் தொட தெரியுதா, தொட பகுதியெல்லாம் தெரியாது. காலை நல்லா கொஞ்சம் அகற்றி நடந்தாலும் கூட தட்டி சடக்கும் பொழுது இலகுவா இருக்கும். நீ அங்க வந்து பாத்தீங்கன்னா சில பேர் பேண்ட் போட்டு தவிர அவங்க வேற வேசையை கெட்ட தெரியாத இந்த லண்டன் அந்த பகுதியில இருந்து வர்றாங்க இல்லையா, அப்படி பார்த்தா சுத்தி வச்சிருப்பா, சுத்தி வச்சு ஒரு ஊக்கு போட்டு கட்டி வச்சிருப்பா. இதெல்லாம் இல்லாம நமக்கு அந்த பகுதி பழக்கம் இருக்கிற காரணத்தினால நம்ம கெட்டிக்கிறோம். ஆனாலும் கூட ரெண்டு விஷயத்த கவனத்துல வச்சுக்கிறோம். ஒண்ணு, நம்முடைய தோப்பு மட்டும் சைடுக்கு முதல்ல போட வேண்டியது இல்லை. அவா முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் எடுத்து முடிச்சா போடிக்கணும். சில பேர் பார்த்தா நம்ம பழைய கவனசமத்துல பிரிமுதன் இருந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் அவங்க இப்படி வலது தோல்வி வெளியே தெரிகிற மாதிரி ஏகலாம் போட்டுக்கலாம். அப்படி போட வேண்டியது. மற்ற நேரங்கள்ல எல்லாம் புதுசா முடிதான் இருக்கணும். அந்த அப்படியே எல்லாம் உட்காந்து முன்னாடி எல்லாருக்கும் வந்துடலாம் பகுதி